முருங்கைக்கீரையில் பொரியல் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. சாம்பார் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 7-8 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. சாம்பார் பொடி இல்லைன்னா குழம்பு பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது 1.5 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் அரிசி களைஞ்ச தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் நார்மல் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இதுவும் நல்லா கொதிச்சு வந்ததும் வேக வச்சுருந்த துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு அதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா கொதிச்சு வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ப்ளஸ் 4-5 சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். அதையும் நீங்கள் இதோட சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கொதிச்சு வந்ததும் கை நிறைய முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை சேர்த்த உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் வழக்கமான ஒரு தாளிப்பு, கடுகுளுந்தம் பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருங்க. கம்ம கம்மன்னு முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.